செல்லுகிறது. எல்லா தேவிகளும் காமகோட்டத்தில் இருந்ததனாலேயே பல தேவி சன்னதிகளுக்கு திருவையாறு, தில்லை, நெல்லை என்ற அம்பிகை சன்னதிகளுக்கு காமகோட்டம் என்று அழைக்கும் வழக்கம் வந்தது. காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்களில் தேவியின் மூலவர் சன்னதி இருக்கக்கூடாது என்றும் போகசக்தியே மூலசக்தியாக இருக்கட்டும் என்றும், இதோ எனது நெற்றிக்கண்களிலிருந்து அவதரிக்கும் ஹேமகாமாட்சி பிம்பத்தை ஆதாரமாக கொண்டு காஞ்சியில் போகசக்திகளை பிரதிஷ்டை செய்யும்படி கட்டளையிட்டாள் பராசக்தி. ஐப்பசி பூர நன்னாளில் அன்னை பங்காரு காமாட்சியுடைய அற்புதமான அவதாரம் நிகழ்ந்தது. அன்றளர்ந்த தாமரை மலர் போன்ற 2 கண்களை உடையவளாக, 2 புஜங்களை உடையவளாக, அவற்றுள் வலது திருக்கரம் கிளியை தாங்க, இடது திருக்கரம் தொங்கவிட்டிருப்பதாகவும், உதரம் திரிபங்கி 3 மடியோடு கூடினதாகவும், தென் பாரிசம் வில் போலும் சாயலுடைத்ததாகவும், இடை நுண்ணியதாகவும், ஏனைய உறுப்புகளெல்லாம் தத்தமக்குரிய ஆபரண வகைகளினாலே பிரகாசிப்பவளாகவும், பீதாம்பரதரையாகவும் விளங்கினாள் அன்னை பங்காரு காமாட்சி. முன்பு தேவியிடம் ஒடுங்கிய அனைத்து வடிவமும் பங்காரு காமாட்சியாக அவதரிக்க, அன்னையை பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம் செய்து கொண்டார் ஏகாம்பரேஸ்வர்.